பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த வருஷத்தின் கடைசி காலத்தில் கடைசி மாதத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு பேச வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்றால் ஏசாயா எழுதின புத்தகம் 61ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில அநேக நேரங்களிலே அநேக சூழ்நிலைகளிலே வெட்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், தலைகுனிவு ஏற்பட்டிருக்கலாம், அநேகர் மூலியமாக உங்க வாழ்க்கையில சோர்வுகள் வந்திருக்கலாம், இழிவான பேச்சுகளை நம்ம கேட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் உனக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அநேக அவமானங்களை தாண்டி வந்திருக்கலாம், அநேக வேதனைகளை தாண்டி வந்திருக்கலாம். ஒருவேளை சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களே, எல்லாரும் என்னை உதறி தள்ளுறாங்களே, எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்களே என்று சொல்லி நினைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அவரை நான் ஒரு காலம் உன்னை நான் ஒதுக்குவதில்லை, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை அவமானத்தை பெற்றிருக்கலாம், அவமானத்தை சந்தித்திருக்கலாம், பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், போராட்டங்களை நீங்க சந்தித்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றீங்களோ, எந்த இடத்துல அழுது நின்றீங்களோ, எந்த இடத்துல தலைகுனி உங்க வாழ்க்கையில ஏற்பட்டதோ அந்த இடங்களில கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போகிறார். அன்பு தேவ ஜனமே, வருகிற புதிய ஆண்டுக்குள்ளாய் போக போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையானது இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் தருகிறார். எதெல்லாம் இழந்து போனீங்களோ, எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டு நின்றீங்களோ, எங்கெங்கெல்லாம் தலைகுனிவு ஏற்பட்டதோ அந்த இடங்களில கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போகிறார். இரட்டத்தனை ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். இழந்து போன அத்தனையும் ஆண்டவர் மறுபடியும் தரப்போகிறார். அன்பு தேவ ஜனமே, நீ கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு தெய்வம் உண்டு, நம்மை ஆதரிக்கிற தேவன் உண்டு, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது, அவர் சமூகத்துல நம்ம வரும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் ஐஸ்வர்யத்தின் சமணர் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அவர் எல்ஷடாய் என் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தெய்வம். எதெல்லாம் இந்த ஆண்டுல இழந்தீங்களோ, எதெல்லாம் இந்த ஆண்டுல பறிகொடுத்தீங்களோ, ஆண்டவர் இந்த ஆண்டில, வருகிற ஆண்டுல, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை தர என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. என் தேவன் மறுபடியும் இரட்டத்தனை ஆசீர்வாதங்களை தர என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் லட்சிக்கு பதிலாக ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிற என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. கண்ணீர் இதுவரைக்கும் கண்ணீர் விட்ட காரியங்கள் எல்லாம் போதும். கண்ணீர் விட்ட நாட்கள் எல்லாம் மாறப்போகிறது. துக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் மாறப்போகிறது. அன்பு தேவஜனமே, இந்த வீடியோவை பார்க்கிற உங்க வாழ்க்கையில நீங்க எங்க இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தரணும் விரும்புகிறார். இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் உனக்கு தரணும் ஆண்டவர் விரும்புகிறார். பார்க்கிற நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நிமிஷம் கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரங்களை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்க கேட்பீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தர என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில பட்ட பாடுகள் போதும், என் வாழ்க்கையில பட்ட துயரங்கள் போதும், சமாதானத்தை இழந்தது போதும், சந்தோஷத்தை இழந்தது போதும், ஆண்டவரே என் வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன் சொன்னீங்களே, என் வாழ்க்கையில தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீங்க அப்படின்னா இந்த நாளில, இந்த நேரத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தர என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்க நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே அநேக நேரங்களில வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம், துயரங்களை அனுபவித்திருக்கலாம், லட்சியங்களை அனுபவித்திருக்கலாம். ஆண்டவரே இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த வேளையில இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தருவீராக, குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தருவீராக, தொழில ஒரு விருத்தியை தருவீராக. இந்த தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகள் மேல இறங்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். இரட்டத்தனையான பலனை தருவீராக. எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்றேன். அழுகைக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருவீராக. கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவரே மன மகிழ்ச்சியை தரும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் பிரிவினையோடு இருக்கலாம், கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம், தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் ஆண்டவரே இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருவீராக. என்னென்னலாம் இந்த ஆண்டுல இழந்து போனார்களோ, என்னென்னலாம் இந்த ஆண்டுல பறி கொடுத்தார்களோ, இந்த வருகிற நாட்களில இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக. இரட்டத்தனையான பலனை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளை தொடரட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால தடைகள் உடைக்கப்படும்படியா நான் ஜெபம் பண்றேன். இந்த கல்வாரி திருக்கரத்தில் இந்த பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாய் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். என் தேவன் சொல்லிட்டார்னா அது செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இரட்டத்தனையான பலனை என் ஆண்டவர் தருகிறது அதிக நிச்சயம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.